ஐரோப்பிய நாடுகளில் வரவிருக்கும் குளிர்காலத்தை எதிர்கொள்ள தேவையான இயற்கை எரிவாயு இருப்பு கவலை அளிக்கும் வகையில் குறைந்து வருகிறது. இதனை சமாளிக்க எரிவாயு விலை கடுமையாக உயர்த்தப்பட வேண்டும் என கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி எச்சரித்துள்ளது. தற்போதைய சந்தை விலை நிலவரம் குளிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என வங்கி நிபுணர்கள் சமந்தா டாட் மற்றும் லாரா சைல் தெரிவித்துள்ளனர். குளிர்கால சேமிப்பை உறுதி செய்ய விலை இருமடங்காக உயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. டச் டிடிஎஃப் அளவுகோலின்படி டிசம்பர் 2026க்கான அடிப்படை விலை €50 மதிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் தேவையான எரிவாயுவை சேமிப்பு நிலையங்களுக்கு ஈர்க்க விலை 110% வரை உயர்ந்து €100 தாண்ட வேண்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் விலை குறைவாக இருக்கும் போது எரிவாயுவை வாங்கி குளிர்காலத்திற்காக சேமிப்பது வழக்கமாகும். குளிர்கால ஒப்பந்த விலை கணிசமாக உயர்ந்தால் மட்டுமே வர்த்தகர்கள் முன்கூட்டியே எரிவாயுவை சேமித்து வைக்க ஆர்வம் காட்டுவர். வடமேற்கு ஐரோப்பிய சேமிப்பு நிலையங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மெதுவாகவே நிரம்பி வருகின்றன. இதனால் குளிர்கால தொடக்கத்தில் கடுமையான தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். மறுபுறம் ஈரான் மோதல் காரணமாக ஹோர்மூஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகளவில் LNG விநியோகம் தடைப்பட்டு ஐரோப்பாவும் ஆசியாவும் ஒரே சரக்குக்காக போட்டியிடுகின்றன. இதற்கிடையில் வரவிருக்கும் குளிர்காலம் வழக்கத்தை விட கதகதப்பாக இருந்தால் எரிவாயு தேவை குறையலாம் என ரிஸ்டார்ட் எனர்ஜி கூறுகிறது. இருப்பினும் தட்ப வெப்பநிலையை மட்டுமே முழுமையாக நம்பியிருப்பது ஆபத்தான முடிவாக முடியும்.